ஹிந்தி திணிப்பு மற்றும் மக்களவை தொகுதி பங்கீடு ஆகிய இரண்டு பிரச்சனைகள் தான் தலையாய பிரச்சனைகளாக இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். இதுகுறித்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஹிந்தி திணிப்பை திராவிடம் இயக்கம் ஏற்காது எதிர்க்கிறது என்பது குறித்தும், ஹிந்தி திணிப்பின் பின்னணி குறித்தும் இன்றைய தலைமுறைக்கு கடிதங்கள் வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து வருவதாக கூறினார். மொழி பிரச்சனையில் திமுக எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாது எனவும் அவர் கூறியுள்ளார். எந்த காலத்திலும் there is no compromise. மொழி பிரச்சனையிலே, இந்தி பிரச்சனையிலே திமுக எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்தி திணிப்பு என்பது எங்களுடைய உயிர் பிரச்சனை. அதே போல டீலிமிட்டேஷன், தொகுதி வரை என்பது எங்களுடைய மாநில பிரச்சனை. தொகுதி வரையறையின் மூலமாக எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் வரும் என்பதை தெளிவுபட தளபதி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் அமித்ஷா அவர்கள் முழு பூசணிக்காய் சோற்றிலை மறைப்பதைப் போல எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு பொத்தாம் பொதுவாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்த்திட வேண்டும். இதுவே என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிற பாங்காக அமைந்திட வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இரண்டே இலக்கு தான். இந்த இரண்டு பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.